Dear 10th standard students, exercise 3.16ல 4th sum பார்க்குறோம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏங்கிற மேட்ரிக்ஸை கொடுத்துட்டு அதனோட டிரான்ஸ்போஸை கேட்குறாங்க. ஏ டிரான்ஸ்போஸை எப்படி எழுதுவ? ஏயோட மேலே என்ன பண்ணணும்? டீங்கிறது அதனோட சைடில் எழுதணும். தெரியுங்களா? டிரான்ஸ்போஸ்னால் இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரோஸை காலமாக சேஞ்ச் பண்ணணும். சரியாடா? ரோஸை காலமாக சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஏ மேட்ரிக்ஸில் எத்தனை ரோ இருக்குது? 3 ரோ இருக்குது. ஃபஸ்ட் ரோவில் என்ன இருக்குது? 5 4 3. அதை ஃபஸ்ட்டு காலமாக மாற்றிக்கும். சரியாடா? அடுத்தது செகண்ட் ரோவில் என்ன இருக்குது? 1 -7 9 இருக்குது. அதை செகண்ட் காலமாக மாற்றிக்கோ. அடுத்த தேர்ட் ரோவில் இருக்க 3 8 2வை தேர்டு காலமாக மாற்றிக்கோ. இப்போ என்னவா மாறிடுச்சு? ரோஸ் எல்லாம் காலமாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுதான் ஏ டிரான்ஸ்போஸ். சரியாடா? சரி, ஃபிஃப்த்து சம் பாரு. என்ன கொடுத்துருக்காங்க? ஏங்கிற மேட்ரிக்ஸை கொடுத்துட்டு மைனஸ் ஏவோட டிரான்ஸ்போஸ் கேட்குறாங்க. சரியாடா? அப்போ ஃபஸ்ட்டு ஏலேருந்து மைனஸ் ஏ கண்டுபிடிச்சிக்கோ. மைனஸ் ஏனா என்ன? ஏல இருக்க எல்லா எலமெண்ட்ஸோட சைனும் சேஞ்ச் ஆகணும். பாரு, ஏங்கிற மேட்ரிக்ஸில் √7 இருக்கா? மைனஸ் ஏல அது என்னவா மாறிடும்? -√7 மாறிடும். -3 + 3ஆக மாறிடும். -√5 + √5ஆக மாறிடும். 2 -2ஆக மாறிடும். √3 -√3ஆக மாறிடும். -5 + 5ஆக மாறிடும். ஏல இருக்க எல்லா எலமெண்ட்டோட சைனை சேஞ்ச் பண்ணிட்டேன்னா அதுதான் -ஏ. இப்போ அவன் என்ன கேட்டான்? -ஏவோட டிரான்ஸ்போஸ் என்ன அப்படின்னு தானே கேட்டான். அப்போ -ஏவோட டிரான்ஸ்போஸ் ஏற்கனவே போன சம்மில் சொன்னோமா? டிரான்ஸ்போஸ்னால் என்ன? ரோவை காலமாக சேஞ்ச் பண்ணும். இங்கே 3 ரோ இருக்குது, அதை 3 காலமாக பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ரோவில் இருக்க -√3 -√7 3யை ஃபஸ்ட் காலமாக மாற்றியாச்சு. செகண்ட் ரோவில் இருக்க √5 -2வை செகண்ட் காலமாக மாற்றியாச்சு. தேர்ட் ரோவில் இருக்க -√3 5வை தேர்டு காலமாக மாற்றியாச்சு. சரியாடா? -ஏவோட டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது சிக்ஸ்த்து சம் பார்க்கலாங்களா? சிக்ஸ்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்கடா? ஏங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஏ டிரான்ஸ்ஃபர் த ஹோல் டிரான்ஸ்ஃபர் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு வருதான்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. இப்போ வெரிஃபைனாலே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடோட ஆன்சர் சரியாக இருக்கான்னு செக் பண்ணணும். இப்போ ஷோ தட்டு ப்ரூவ் தட்லாம் வேறு கணக்கு, அது கண்டிப்பாக நடக்கும். வெரிஃபைங்கிறப்ப நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். அப்போ நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். இப்போ எல்ஹெச்எஸ்ஸை மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஏ டிரான்ஸ்ஃபர் த ஹோல் டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்க ஏ டிரான்ஸ்ஃபரை கண்டுபிடி. ஏயை டிரான்ஸ்ஃபர் பண்ண உனக்கு தெரியும் தானே? 3 ரோ இருக்குது, அதை 3 காலமாக மாற்றிடணும். ஃபஸ்ட் ரோவில் இருக்க 5 2 2ங்கிறத ஃபஸ்ட் காலமாக மாற்றிருக்கேன். செகண்ட் ரோவில் இருக்க -√17 0.7 5/2வை செகண்ட் காலமாக மாற்றிருக்கேன். அடுத்தது தேர்ட் ரோவில் இருக்க 8 3 1னை தேர்டு காலமாக மாற்றிருக்கேன். இப்போ ஏ டிரான்ஸ்ஃபர்ஸ் கிடச்சிருச்சு. ஏ டிரான்ஸ்ஃபர் த ஹோல் டிரான்ஸ்ஃபர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அகெயின் என்ன பண்ணணும்? ஏ டிரான்ஸ்ஃபரோட ஃபஸ்ட் ரோவை ஃபஸ்ட் காலமாக இங்கே மாற்றணும். ஏ டிரான்ஸ்ஃபரில் ஃபஸ்ட் ரோ என்ன இருக்குது? 5 -√17 8 இருக்குது. அதை இங்கே ஃபஸ்ட் காலமாக மாற்றிட்டேன். ஏ டிரான்ஸ்ஃபரில் இருக்க செகண்ட் ரோ 2 0.7 3யை செகண்ட் காலமாக மாற்றிட்டேன். ஏ டிரான்ஸ்ஃபரில் இருக்க தேர்ட் ரோ 2 5/2 1னை தேர்டு காலமாக மாற்றிட்டேன். இங்கே ஆர்ஹெச்எஸில் என்ன இருக்குது? ஏ இருக்குது. ஏ அவங்களே கொடுத்தாங்க, அதை தூக்கி எழுதியிருக்கேன். இப்போ எல்ஹெச்எஸோட லாஸ்ட் ஆன்சர் ஏ டிரான்ஸ்ஃபர் த ஹோல் டிரான்ஸ்ஃபரை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வச்சுருக்கேன். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ஏவை செகண்ட் ஈக்குவேஷன் இருக்குது. இதை அப்சர்வ் பண்ணி பாரு, ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா? அப்போ என்ன மீனிங்? எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். தட் மீன்ஸ் என்னது? ஏ டிரான்ஸ்ஃபர் த ஹோல் டிரான்ஸ்ஃபர் இஸ் ஈக்குவல் டு ஏ. இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. நீ என்ன பண்ணிட்ட? வெரிஃபை பண்ணிட்ட. அப்போ ஹென்ஸ் இட் இஸ் வெரிஃபைடுன்னு எழுதிடு. சரியாடா?